எப்படி வந்து நம்மளுடைய நாடையும் வீட்டையும் வந்து அமைதியாகவும் இன்பமாகவும் ஆனந்தமயமாகவும் ஒற்றுமையுடன் மாற்றுவது அதை சார்ந்து நம்ம வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இங்கே ஒரு நாள் வந்து விருந்தாவன் பயணத்தை வந்து மேற்கொள்வதற்காக சைத்தன்ய மகாபிரபுவும் பலபட்ட பட்டாச்சாரியரும் வந்து ஜாரிகாண்ட் காட்டை வந்து நோக்கி பயணத்தை வந்து மேற்கொள்கிறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து விருந்தாவனத்தை நம்ம பார்க்க போகிறோம் என்னும் பேரானந்தத்தில் வந்து அவர் கிருஷ்ண பிரேமையில் எல்லை இல்லாத பிரேமையில் வந்து அவர் பிரேம நாம சங்கீர்த்தனத்தை வந்து செஞ்சுட்டு அந்த காட்டு வழியில் வந்து நடந்து செல்லும் பொழுது அதை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அனைத்து விலங்குகளும் தங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடை நீக்கிட்டு எல்லாருமே ஒற்றுமையுடன் வந்து மகாபிரபு கூட சேர்ந்து ஆடலும் பாடலும் செஞ்சு எல்லாருமே வந்து பிரேமானந்தத்தை சைத்தன்ய மகாபிரபுக்கு ஈடாக வந்து அடைஞ்சதை வந்து நம்ம பார்க்கலாம். அவங்களும் வந்து சைத்தன்ய மகாபிரபு போலவே டான்ஸ் ஆடுறது, பாடுறது, கிருஷ்ண நாமத்தை சொல்கிறது, கட்டி பிடிக்கிறது, ஓடுறது, கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லி பிரேமானந்தத்தில் வந்து ஆள்றது என்னும் பல வகையான கிருஷ்ண பிரேம என்னும் அவங்களுடைய நித்தியமான நிலை வந்து வெளிப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அவங்க வந்து நினச்சாங்களாமா நம்மளுடைய நித்தியமான தந்தையான கிருஷ்ணரை தான் வந்து நம்ம இப்போ வந்து மீட் பண்ணுறோம் சைத்தன்ய மகாபிரபு வடிவத்தில் சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய இயற்கையான நிலையை வந்து உணர்ந்தாங்களாமா. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம இந்த நாட்டு வீட்டையும் வந்து ஒற்றுமையுடன் அமைதியுடன் ஒருமைப்பாட்டுடன் இருக்கணும்னா நாம் வந்து இந்த பிரேம நாம சங்கீர்த்தனத்தை வந்து செய்யும் பொழுது, அதுவும் அது பக்தர்களுடைய சங்கத்திலையும் கிருஷ்ணருடைய சங்கத்தில் இருந்து செய்யும் பொழுது நம்ம எப்படி வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த ஜாரிகாண்ட் காட்டை வந்து வைகுண்ட லோகமாகவும் கோலோகமாகவும் மாற்றினாரோ, அதுபோல் நாம் இந்த பூமியும் நம்ம நாட்டையும் நம்ம வீட்டையும் வந்து கோலோக பிருந்தாவன் போல் அமைதியான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்த முடியும். ஒற்றுமையான சூழ்நிலை, ஒருமைப்பாட்டுத்தன்மை. இதே தவிர வேறு வழி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு சிவா பார்வதி தேவி கிட்ட வந்து ஹரே நாம இவ கேவலம் குலோ நாஸ்தேவ கதிரன்யதா. இந்த உலகத்தில் அமைதியும் ஒற்றுமையும் என்ன? ஹரிநாமத்தை தவிர வேறு வழி இல்லை. அது சொன்னால் மட்டுமே இந்த துன்பகரமான வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு நாம் நமக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள அந்த நித்தியமான உறவை புதுப்பிச்சு அவரை வந்து அடைய முடியும்.